வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம், ஆனி மாதத்தில் 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரம், மாலை 4:20 வரை. அதன் பின் ஹஸ்தம். திதி வளர்பிறை சஷ்டி, மதியம் 12:14 வரை. அதன் பின் சப்தமி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று சுப முகூர்த்த நன்னாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக தீர்வு உண்டு. ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால் ஜோதிட ரீதியாக தீர்வு உண்டு. சில பேருக்கு பணப்பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு திருமண தடை இருக்கும், சில பேர் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போயிட்டு வருவாங்க, முடியாது, முடிவுக்கு வராத கேஸ் இருக்கும். சில பேருக்கு நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நோய் எப்போ தீர மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனைகள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வேலை கிடைக்காமல் இருக்கும், நல்ல வேலை கிடைக்காது, நினச்ச படிப்புக்கேற்ற வேலை இருக்காது, சம்பளம் சரியாக வராது, தொழில் அமையாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதக ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஜாதகத்தில் நமக்கு பரிகாரங்கள் அப்படின்னு உண்டு. நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எளிமையான பரிகாரங்கள் சொல்லி உங்களை மீட்டெடுத்து உங்களை ஒரு நல்வழியை காட்டி உங்களை பயணிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய விஷயம். வசந்தகாலம் அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரியான உங்கள் ஜாதகத்தில் எதனால், என்ன காரணத்தால் அப்படிங்கிறது உங்களுக்கே அதை புரிய வச்சு அதற்கான எளிமையான பரிகாரங்கள், கோயில் பரிகாரங்கள், சில தாந்திரிக பரிகாரங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நம்ம செய்து கொடுக்குறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடரலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன மார்க்கமாக பார்த்து அதன் வழியாகவும் நம்ம பலன் சொல்கிறோம், பரிகாரம் சொல்கிறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். திருமண பொருத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தகவலை கொடுத்துட்றோம். எத்தனை பொருத்தம் இருக்குது, செய்யலாம், செய்யக்கூடாது, செய்வதனால் என்ன விஷயம், செய்தால் என்ன இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களையும் சொல்லி ஜாதகத்திற்கு நம்ம பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். அதே மாதிரி திருமண முகூர்த்தத்துக்கு நம்ம லக்னம் கொடுக்குறோம், நல்ல நாள் பார்த்து கொடுக்குறோம். இப்போது கன்சீவ் ஆகி இருக்கக்கூடியவர்களுக்கு சிசேரியனுக்கு டாக்டர்ஸ் ஏதாவது டேட் சொன்னாங்கன்னா நல்ல லக்னத்தில் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக நம்ம சிசேரியனுக்கான லக்னம் கொடுக்குறோம். அதற்கு எல்லாமே கட்டணம் உண்டு. கட்டணத்தை இப்போ தான் ஜிபே, ஃபோன்பே அப்படின்னு யூபிஐ மேலேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வசதி வந்தாச்சு. என்னுடைய திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கட்டணத்தை செலுத்திட்டு தகவலை தெரிவித்தீர்கள் என்றால் ஜாதக பலன், அதற்கான பரிகாரம், அதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் தரப்படும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். சந்திர பகவான் கேதுவோடு இணைந்திருப்பது ஒருவித அஸ்தங்க தோஷம் இருந்தபோதும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு குருமங்கள யோகம். குருவும் செவ்வாயும் மேஷராசிக்காரர்களுக்கு எங்கு இணைந்தாலும் அது பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கு அடுத்த வீட்டில் சூரியனும் இருக்கார். அதனால் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வலிமையை கொடுக்கும், வலுவை கொடுக்கும். நிறையா தன லாபங்கள் ஏற்படும், வருமானம் வரும். வருமானங்கள் திடீரென்று வரும், பெரிய பணம் வரும், பல்காக வரும்.
அந்த மாதிரியான யோகம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்ப செலவுக்கு தேவையான பணங்கள் வந்து சேரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி படித்த விஷயங்கள் மனதில் தங்கும். நமக்கு தேவைப்படும் போது அது ஞாபகத்துக்கு வரணும். அந்த மாதிரி தான் படிக்கணும். சில பேருக்கு படிப்பாங்க, ஆனால் மறந்துடும். இப்போ படிக்கக்கூடிய விஷயங்கள் மனதில் தங்கும். நம்ம தேவைப்படும் போது அது வெளியே வரும். நம்ம பரீட்சை எழுதும்போது ஞாபகம் வரணும் இல்லையா? அந்த மாதிரி படிக்கக்கூடிய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். சிறப்பான நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். இது ஒரு வெற்றிகரமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் குரு 12ஆம் இடத்தில் இருக்காங்க. கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசி அதிபதி 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்தில் இரு கிரகங்களும் இருப்பதனால் செலவுகள் கொஞ்சம் வரும். செலவுகளை ஜாக்கிரதையாக பண்ணணும். தேவையில்லாத வீண் விரயங்களாக ஆகிடக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. இருந்தாலும் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் குடும்பம் அமைதியாக இருக்கும். நிறைய பேருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். அதனால் பண விரயம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் பணம் விரயமாகலாம். சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்தில் கேதுவோடு போய் அஸ்தங்கமாகிறார். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி சில தடை தாமதங்களை சந்திக்கலாம். எந்த விஷயமும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செய்வதே சிறப்பு. ஏன்னா இல்லைன்னா அந்த ப்ராசஸே கொஞ்சம் லேட் ஆகும். முன்னாடியெல்லாம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்தால் கம்ப்யூட்டர் நீங்கள் ஆன் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் லாகின் பண்ணிங்கன்னா பஃபரிங் ஆகும். ஏதாவது ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா மெதுவாக ஆகும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது. கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். நிதானமாக தான் எல்லா வேலையும் செய்யணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதே சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் இன்னும் ஓரிரு நாட்கள் தான் அவர் 11ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் ராசி அதிபதி ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கு 12ஆம் இடம் வந்துடுவார். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் விரையாதிபதி போய் சந்திரனோடு அஸ்தங்கமாயிடுறார். அதனால் வீண் விரயம் இல்லை. செலவுகள், தேவையில்லாத செலவுகள் நிறையா. நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு பணத்தை எடுத்து வச்சுருப்போம். அந்த பணம் வேறு ஒரு விஷயத்துக்கு செலவாயிடும். அப்போது நமக்கு தேவையான விஷயத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஃபோன் பில், கரண்ட் பில், இன்டர்நெட் பில், இல்லைனா நம்ம ஒரு கார் டியூ இந்த மாதிரி கட்டணுங்கிறதுக்காக ஒரு பணத்தை எடுத்து வச்சுருப்போம். ஆனால் வேறு ஒரு விஷயத்துக்கு அந்த பணம் செலவாயிடும். இந்த மாதிரி இருந்த நிலை மாறும். இப்போது நீங்கள் எந்த விஷயத்துக்காக பணத்தை எடுத்து வச்சிங்களோ அந்த விஷயத்துக்கான செலவுகள் இருக்கும். இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் 2 சுக்கிரனோடு இருப்பது என்பது ஒரு பெரிய யோகம். அதே மாதிரி இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் இப்போ 9ஆம் இடம் வந்துட்டார். ஆனாலும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் சந்திரனோடு இணைந்து ராசியை கடக்கக்கூடிய நேரத்தில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் யோசித்து நிதானமாக தான் சில விஷயங்களில் இறங்கணும். கொஞ்சம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்கினால் பிரச்சனை எதுவும் பெருசாக வராது. இந்த நாள் சுகமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தில் சந்திரன் கேது. இப்போ 12ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருக்கிறனால கொஞ்சம் செலவுகள் வரலாம். நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகள் சிலது வரும் சில பேருக்கு. அதே மாதிரி குருவும் செவ்வாயும் 8ஆம் இடத்தில் இணைந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்கள். அதனால் வருமானமும் வரும். இன்றைக்கி குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் நடைபெறும். உங்கள் இல்லங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. நிறைய பேருக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கும், வாங்க முடியாமல் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற நேரம் இது. உங்களுடைய சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஞானகாரகனோடு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இணைகிறார். அதனால் கோயில், குளங்கள், தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இப்போ வாய்ப்பு வரும். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞான மார்க்கத்தில் சிந்தனை போகும். விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சக்தி விநாயகர், லக்ஷ்மி விநாயகர், இந்த மாதிரி சிவசக்தி விநாயகர், இந்த மாதிரி அம்பாள்
விநாயகர் வந்து 2 தேவியரோடு இருக்கிற மாதிரியான சில கோயில்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான கோயில்களில் போய் நீங்கள் வணங்குனீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அதோடு சேர்ந்து விநாயகரும் இருப்பார். இந்த மாதிரி நிறையா கோயில்கள் இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் குரு இணைந்து இருப்பது என்பது ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதி குருவோடு இணைந்து 5க்குடைய குருவோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் வருமானம் நிறையா வரும். புதிய மனிதர்களை சந்திப்பீங்க, அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். வெற்றிகரமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இப்போ போய் கேதுவோடு அஸ்தங்கமாயிடுறார். அதுவும் 10ஆம் இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். உங்களுக்கு சந்திர பகவான் அஷ்டமாதிபதி, அங்கே கேதுவோடு இணைகிறார். அதனால் இன்றைக்கி விபரீத ராஜ யோகங்கள் ஏற்படும். அதே மாதிரி செவ்வாயும் குருவும் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு. அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறார்கள். எங்கு இணைந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும். அப்போது அந்த இரு கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்கள். அதனால் ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நல்ல விஷயத்திற்கான செலவுகள் உண்டு. நல்ல விஷயம்னா என்ன? படிப்புக்கு செலவு பண்ணலாம், திருமணத்துக்கு செலவு பண்ணலாம், சில பேருக்கு இடம் பூமி வாங்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு செலவுகள் உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். வெற்றிகரமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய சந்திரன் இப்போது கேதுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள் தான். எந்த விஷயத்தையும் எடுத்த உடனே செய்ய முடியாது. சில நேரங்களில் யாராவது நம்மளை வர சொல்லி காக்க வச்சுருவாங்க. நம்ம ஒரு 1 hour 2 hours நம்ம டயத்தை வீணாக்கிட்டு உட்காந்துருக்கணும். இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கலாம். 7ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது உங்களுக்கு ஒரு யோகம். 7ல் சுக்கிரன் வரும்போது தான் நிறையா பேருக்கு திருமணம் நடக்கும். 7ல் சுக்கிரன் கோச்சார ரீதியாக வரும்போது திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பிறந்த ஜாதகத்தில் 7ல் சுக்கிரன் இருந்தால் அது மிகப்பெரிய தோஷம். ஆனால் இப்போ யோகமாக மாறியிருக்கு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவோட வேற இணைந்திருக்கார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது உங்களை ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் புதிய நபர்களை சந்திக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வேற்று மொழி, மதம், இனம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், வேறு மொழி பேசக்கூடியவர்கள் யாராவது புதுசாக சந்திக்கிறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் உடைமைகளை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பத்திரமாக வச்சுக்கோங்க. சந்திராஷ்டம தினம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் 5க்குடைய சந்திரன் கேதுவோடு இணைகிறார். 7ஆம் இடம் என்பது இன்றைக்கி உங்களுடைய பொது வாழ்க்கை, உங்களுடைய வெளி வட்டாரத்தில் நீங்கள் பழகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. இன்றைக்கி நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க, எப்போ சந்திப்பீங்க அப்படிங்கிற விஷயம், உங்களுடைய நண்பர்கள், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். இப்போ இன்றைக்கி நண்பர்களால் கூட நமக்கு சிக்கல்கள் ஏதாவது வரலாம், பிரச்சனைகள் வரலாம். 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய பிள்ளைகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ பிள்ளைகளால் கூட சில பேருக்கு பிரச்சனை வரும். ஏதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு போய் தலையிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு தொகையை செலவிடுற மாதிரி இருக்கும். சில பேர் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வண்டியை இடிச்சிட்டு வந்துடுவாங்க, ஒரு ஃபைன் கட்டணும், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பிள்ளைகளாலும் ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்படலாம். சந்திரன் கேதுவோடு இணையும் போது மனக்குழப்பம் ஏற்படும். உங்களுக்கு இன்றைக்கி மனக்குழப்பம் ஏற்படும். மன ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகலாம். நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது சிறப்பு. இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது பெரிய தடை தாமதத்திலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். மத்தியமமான பலனுக்குரிய நாள் இது.